Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா பச்சை பட்டாணி குருமா செய்ய போறோங்க. நான் வந்து நைட்டே ஊற வச்சிருந்தேங்க. அது பாருங்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டெல்லாம் அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் தேங்காவும் கட் பண்ணி வச்சிருக்கேன். கடலை, சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் மிக்ஸில போட்டு அரைச்சி எடுத்துட்டேங்க. உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 வெங்காயம், 2 தக்காளி எல்லாத்தையும் எண்ணெயில நல்லா வதக்கிட்டு எல்லா மசாலாவும் அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். பாருங்க இப்போ நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி லைட்டாக வதங்கின உடனே நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி நம்ம வதக்கிறதுனால பச்சை வாசனை போகும், சட்டுன்னு ரெடி ஆகிடுங்க, கட்டியாகவும் தெரியுங்க நமக்கு குருமா. பாருங்க மிளகாத்தூள், மஞ்சள் தூள், சால்ட்டு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் நான் மீடியம் தாங்க தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா குக்கரில் நம்ம வந்து விசில் வரப்போ மேலே அடிக்குங்க. பாருங்கள் 3 விசில் வச்சுட்டேன். இது வந்து காற்று இறங்கின பிறகு நான் திறந்துட்டு தாளித்து கொட்டிடுறேங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா இது எல்லாத்தையும் கூட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் நான் தாளித்து கொட்டிட்டு ரெடி பண்ணிட்டேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.